இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அரிய வகை இரத்தப்பிரிவு உள்ள நோயாளிக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, ஜிப்மர் மருத்துவ குழுவினர் சாதனை. காரைக்கால் அம்மையார் கோவில் எதிரே உள்ள அசைவ உணவகத்தை மாற்றக்கோரி இந்து அமைப்பினர் பேரணி மறியல், 100க்கும் மேற்பட்டோர் கைது. புதுச்சேரி மாநிலத்தில் முதன்முறையாக ஜிப்மர் மருத்துவமனையில் அரிய வகை பம்பாய் இரத்த நோயாளிக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டு டாக்டர்கள் குழுவினர் சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் இயங்கி வரும் ஜவஹர்லால் நேரு முதுநிலை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கடந்த 2012ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக தொடங்கப்பட்டது. அன்றிலிருந்து 2024ஆம் ஆண்டு தொடக்கம் வரையிலான அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி அங்கு மொத்தம் 320க்கும் மேற்பட்ட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளன. இதில் உயிருடன் இருப்பவர்களிடமிருந்து பெறப்பட்ட சிறுநீரகங்கள் மட்டுமின்றி மூளை சாவு அடைந்தவர்களிடமிருந்து தானமாக பெற்ற 104க்கும் மேற்பட்ட சிறுநீரகங்களும் பொருத்தப்பட்டுள்ளன. தனியார் மருத்துவமனைகளில் பல லட்சங்கள் செலவாகும் இந்த அறுவை சிகிச்சை ஜிப்மரில் ஏழை எளிய மக்களுக்காக மிக குறைந்த செலவிலும் மத்திய மாநில அரசின் காப்பீட்டு திட்டங்களின் கீழ் முற்றிலும் இலவசமாகவும் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட மராட்டிய மாநிலம் நாசிக்கை சார்ந்த 34 வயதுடைய நபர் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவரது தாயார் தனது சிறுநீரகத்தை தானமாக வழங்க முன்வந்தார். இரத்த பரிசோதனையில் பாதிக்கப்பட்ட நபர் உலகில் அரிய வகையான பம்பாய் இரத்த வகை உடையவர் என்பது தெரிய வந்தது. இவர்களுக்கு இரத்தம் தேவைப்படும் போது அதே பம்பாய் வகை இரத்தம் உடையவர்களிடம் இருந்து மட்டுமே இரத்தம் பெற்று செலுத்த முடியும். இதனால் அறுவை சிகிச்சைகளின் போது தேவையான இரத்தத்தை பெறுவது சவாலானது. இதனிடையே ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர்சிங் நேகி தலைமையில் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் வினோத்குமார் மற்றும் மயக்கவியல் நிபுணர், உறுப்பு மாற்று ஒருங்கிணைப்பாளர்கள், நர்சுகள் உதவியுடன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை 3.25 மணி நேரத்தில் வெற்றிகரமாக முடித்து சாதனை படைத்தனர். அறுவை சிகிச்சைக்காக பம்பாய் இரத்த வகை, நாசிக் மற்றும் அனந்தபூரில் 3 யூனிட் பெறப்பட்டது. இந்த நோயாளிகளுக்கான அறுவை சிகிச்சை ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவில் பம்பாய் இரத்த வகை நோயாளிகளுக்கு சிறுநீரக அறுவை சிகிச்சை சென்னையில் ஒன்றும் ஹைதராபாத்தில் ஒன்றும் இதுவரை மேற்கொள்ளப்பட்டது. தற்போது புதுச்சேரி ஜிப்மரில் முதலாக சாதனை படைக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் அம்மையார் கோவில் எதிரே உள்ள அசைவ உணவகத்தை அகற்றக் கோரி இந்து அமைப்புகள் பேரணி மறியல், 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் எதிரே செயல்பட்டு வந்த அசைவ உணவகத்தை நிரந்தரமாக அகற்றக் கோரி விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட இந்து அமைப்புகள் நடத்தி வரும் தொடர் போராட்டத்தின் ஒரு பகுதியாக சனிக்கிழமை கண்டன பேரணி மற்றும் திடீர் சாலை மறியல் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்காலில் உள்ள ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயத்திற்கு எதிரே அண்மையில் அசைவ உணவகம் ஒன்று தொடங்கப்பட்டது. இதனை அகற்ற வேண்டும் என்று இந்து அமைப்புகள் கடந்த சில மாதங்களாக நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாக தொடர்ந்து மனுக்கள் அளித்து வலியுறுத்தி வந்தன. தற்போது நடைபெற்று வரும் மாங்கனி திருவிழாவையொட்டி அந்த உணவகம் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தாலும் அதை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட அமைப்புகள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரண்ட போராட்டக்காரர்கள் அங்கிருந்து பேரணியாக ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயத்தை நோக்கி புறப்பட்டனர். பாரதியார் வீதி, கண்ணடியா வீதி சந்திப்பு பகுதியில் பேரணியை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து போராட்டக்காரர்கள் சாலையில் அமர்ந்து திடீர் மறியலில் ஈடுபட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வடக்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் பழனிவேலு தலைமையிலான போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின்னர் அவர்கள் மறியலை கைவிட்டு அமைதியாக கலைந்து சென்றனர். போராட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய விஸ்வ இந்து பரிஷத் காரைக்கால் மாவட்ட தலைவர் விஜயன், கடந்த 7 மாதங்களாக அசைவ உணவகத்தை அகற்றக் கோரி நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றார். மேலும் அசைவ உணவகம் நிரந்தரமாக அகற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டமும் இறுதி கட்டமாக அந்த உணவகத்தை முற்றுகையிடும் போராட்டமும் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர்.
புதுச்சேரியில் யார் பெரிய ரவுடி என்ற மோதலில் ஆந்திரா மற்றும் புதுச்சேரியில் கொலை மற்றும் அடிதடி சம்பவங்களில் தொடர்புடைய பிரபல ரவுடியை எதிர்த்தரப்பினர் மண்வெட்டி, சுத்தி, உருட்டுக்கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கும் சிசிடிவி வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்தவர் அருண் மரியநாதன். ரவுடியான இவர் மற்றும் இவரது நண்பர் ஜீவானந்தபுரத்தை சேர்ந்த ரகு ஆகியோர் மீது ஆந்திராவில் நடந்த ராக்கி ரமேஷ் கொலை வழக்கும், புதுச்சேரியில் பல்வேறு அடிதடி வழக்குகளும் உள்ளன. இதற்கிடையே இவரது நண்பரான ரகுவிற்கும் கோவிந்தசாலையை சேர்ந்த சோனி மற்றும் புதுச்சேரி கென்னடி நகரை சேர்ந்த நாகராஜ் இடையே ரவுடிகளில் யார் பெரியவர் என்பதில் முன்விரோதம் இருந்து வந்தது. இந்த நிலையில் அருண் மரியநாதன் ரகுவின் நண்பர் என்பதால் கடந்த 14ஆம் தேதி சோனி, நாகராஜ், தட்டாஞ்சாவடியை சேர்ந்த இலால் ஆகியோர் அவரது வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டதுடன் அங்கிருந்த மண்வெட்டி, சுத்தி மற்றும் மரக்கட்டை ஆகியவற்றால் அருண் மரியநாதனை தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். படுகாயமடைந்த அருண் மரியநாதனை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து அருண் மரியநாதன் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் மற்றும் போலீசார் 3 பேர் மீதும் கொலை முயற்சி வழக்கு பதிந்து தேடி வந்தனர். இந்த நிலையில் வழக்கில் தலைமறைவாக இருந்த அருண், சோனி, நாகராஜ், இலால் ஆகியோரை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே பிரபல ரவுடி மரியநாதனை சுத்தி மற்றும் மண்வெட்டி, மரக்கட்டையால் தாக்கும் சிசிடிவி வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி அம்மனுக்கு வாராகி ஜெயந்தியை முன்னிட்டு 1 லட்சம் ரூபாய் புது நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. ஆஷாட நவராத்திரி என்பது தமிழ் மாதமான ஆனி மற்றும் ஆடி மாதத்தில் வரும் 9 நாள் திருவிழாவாகும். ஆஷாட நவராத்திரியின் 5ஆம் நாள் வாராகி ஜெயந்தி விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த வாராகி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி அம்மன் ஆலயத்தில் வாராகி அம்மனுக்கு 108 கிலோ மலர்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு 1 லட்சம் புதிய ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வாராகி அம்மனை வழிபட்டு சென்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் குற்ற சம்பவங்கள் மற்றும் விபத்தை தடுக்கும் வகையில் பிரதிபலிக்கும் கண்ணாடிகள் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தில்லை நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது சொந்த நிதியில் வீதி பெயர் பலகைகள், பிரதிபலிப்பு கண்ணாடிகள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் முதல் கட்ட பணியை துவக்கி வைத்தார். மேலும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டது. அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. வில்லியனூர் தொகுதி முழுவதும் இத்திட்டத்தை செயல்படுத்தும் நோக்கில் முதல் கட்டமாக தில்லை நகர் பகுதியில் இந்த பணி தொடங்கப்பட்டது. முன்னதாக அப்பகுதியில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன. பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டம் அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இதனால் மகிழ்ச்சியடைந்த பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கு தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பெருமுக்கல் கிராமத்தில் சஞ்சீவி மலை உச்சியில் புற்று வடிவில் அமைந்துள்ள வக்ரகாளியம்மன் ஆலயத்தில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள பெருமுக்கல் கிராமத்தில் 1000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த சோழர் காலத்தில் சஞ்சீவி மலை உச்சியில் கட்டப்பட்ட முக்தியாஜலேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் அருகில் புற்று வடிவிலான வக்ரகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று வக்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கூழ்வார்த்தல் மற்றும் கும்பசோறு படையல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்தியாஜலேஸ்வரர் மற்றும் வீர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புற்று வடிவிலான வக்ரகாளி அம்மன் மீது சாற்றப்பட்டிருந்த தாலி கயிறு, மஞ்சள் குங்குமம், வளையல், எலுமிச்சை பழம் உள்ளிட்டவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதனை பெற்று சென்றால் குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு உடனடியாக புத்திர பாக்கியம், திருமண தடை, கடன் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தீர்வதாகவும் இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர்.
காந்திநகர் அரசு தொடக்கப்பள்ளிக்கு கணினிகள் நன்கொடையாக வழங்கிய லேடிஸ் சர்க்கிள் அமைப்புகள். பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187, பாண்டிச்சேரி ரிவாஜ் லேடிஸ் சர்க்கிள் 47 மற்றும் மெட்ராஸ் கோஸ்டல் லேடிஸ் சர்க்கிள் 135 ஆகிய அமைப்புகள் இணைந்து சமூக பொறுப்புணர்வின் ஒரு பகுதியாக காந்திநகர் அரசு தொடக்கப்பள்ளிக்கும் பள்ளிக்கல்வித்துறை மண்டலம் 5 அலுவலகத்திற்கும் தலா ஒரு கணினியை நன்கொடையாக வழங்கின. இந்த நன்கொடை மாணவர்களின் கணினி அறிவை மேம்படுத்தவும், கல்வித்திறனை வளர்க்கவும், ஆசிரியர்களின் கற்பித்தல் மற்றும் நிர்வாக பணிகளை மேலும் திறம்பட மேற்கொள்ளவும் உதவும் வகையில் வழங்கப்பட்டது. நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் சன்ஹிதா, புவனா, பாண்டிச்சேரி ரிவாஜ் லேடிஸ் சர்க்கிள் 47 சார்பில் நிவேதா, சுபிஷா, பிரியா மற்றும் மெட்ராஸ் கோஸ்டல் லேடிஸ் சர்க்கிள் 135 சார்பில் ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளி கல்வித்துறை மண்டலம் 5 இயக்குனர் புவிக்குமார், பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அலுவலகங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று கல்வி வளர்ச்சிக்காக கணினிகளை நன்கொடையாக வழங்கிய அமைப்புகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். தமிழக கட்டிடத் தொழிலாளர்கள் பொதுநல மத்திய முன்னேற்ற சங்கத்தின் விழுப்புரம் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. தமிழக கட்டிடத் தொழிலாளர்கள் பொதுநல மத்திய முன்னேற்ற சங்கம் மற்றும் அகில இந்திய அமைப்புசாரா மற்றும் கட்டிடத் தொழிலாளர்கள் பொதுநல மத்திய முன்னேற்ற சங்கம் சார்பில் விழுப்புரம் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் களித்திரம்பட்டு அருகே உள்ள ஊராட்சி நடுநிலைப்பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் நெல்லை மகாலிங்கம் தலைமை தாங்கினார். மாநில பொதுச் செயலாளர் ஆறுமுகம் மற்றும் மாநில பொருளாளர் முனுசாமி முன்னிலை வகித்தனர். மாநில பொருளாளர் பேச்சியப்பன் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் பழனிசாமி வரவேற்புரையாற்றினர். சட்ட ஆலோசகர் சக்திவேல் கூட்டத்தில் நிறைவேற்றப்படவிருந்த தீர்மானங்களை வாசித்தார். இக்கூட்டத்தில் புதுவை மாநில தலைவர் அருணாச்சலம், மாநில கௌரவ ஆலோசகர் முத்துவேல், மாவட்ட மகளிர் அணி நிர்வாகி கோமதி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் சிறப்பு அழைப்பாளராக பாண்டியன், வனிதா முருகன், ராமசாமி, தமிழ்வாணன், மகாதேவன், வெங்கடாச்சலம், செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர மற்றும் கிளை நிர்வாகிகள், தொண்டர்படை அமைப்பாளர்கள், மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக கட்டுமான மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களின் 15 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசிடம் வலியுறுத்துவது, திருநெல்வேலி மாநகரில் மாபெரும் இருசக்கர வாகன பேரணி நடத்துவது, 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் தமிழக அரசு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம் மூலம் தொழிலாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரிவுபடுத்த வேண்டும், தொழிலாளர் நல பயன்களை எளிதாக கிடைக்க செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. தமிழக அமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு பொறியாளர் மகேந்திரன் ஏற்பாட்டில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்த் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றிக் கழக பிரமுகரும் தாரகை அறக்கட்டளையின் நிறுவனருமான பொறியாளர் மகேந்திரன் ஏற்பாட்டில் பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக காராமணிக்குப்பம் முருகன் கோவிலில் சிறப்பு சாமி தரிசனம் மற்றும் வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சுமார் 33 ஆஸ்டா பணியாளர்களுக்கு சீருடைகள் மற்றும் ஹேண்ட்பேக்குகள் வழங்கப்பட்டன. மேலும் நெல்லித்தோப்பு தொகுதி சுந்தரமேஸ்திரி வீதியில் சலவை தொழிலாளி ஒருவரின் குடும்ப வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இலவசமாக இஸ்திரி வண்டி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா மற்றும் பென்சில்கள் வழங்கப்பட்டன. பின்னர் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சத்யா நகர் மற்றும் சக்தி நகர் பகுதிகளில் அமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 கிலோ சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றிக் கழக தலைமை நிர்வாகி செந்தில்குமார், தலைமை கழக நிர்வாகி மோரிஸ் உள்ளிட்ட தொகுதி மற்றும் கிளை கழக நிர்வாகிகள், கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அரிய வகை இரத்த பிரிவு உள்ள நோயாளிக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, ஜிப்மர் மருத்துவ குழுவினர் சாதனை. காரைக்கால் அம்மையார் கோவில் எதிரே உள்ள அசைவ உணவகத்தை மாற்றக்கோரி இந்து அமைப்பினர் பேரணி மறியல், 100க்கும் மேற்பட்டோர் கைது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.